கிரேவிங்க. பட்டாணி இது பச்சை பயிர் போட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. அப்படியே மூடி வச்சிடலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி சூப்பராகிட்டு சைட் டிஷ் பண்ண போகிறாங்க சப்பாத்திக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி சூப்பராகிட்டு சப்பாத்திக்கு சைட் டிஷ் ஸ்டார்ட்டு. நம்ம பச்சை பயிர் இருக்கு பாருங்க, அதை வச்சு இன்றைக்கி கிரேவி மாதிரி பண்ண போகிறேன். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். சப்பாத்திக்கு ரொம்ப ஹெல்த்தியும் கூட. ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம காய் இல்லாத நேரத்தில் சட்டுன்னு கொஞ்சம் நேரத்தில் பண்ணிடலாங்க. ஆஃபீஸ் போகிறவங்க, ஸ்கூலுக்கு போகிற குழந்தைகள்லாம் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு, நைட்டு டின்னருக்கு எது பண்ணாலும் கொஞ்சமாக பச்சை பயிர் இருந்ததுன்னா போட்டு பண்ணி பாருங்கங்க. சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. நல்லாயிருக்கும் டேஸ்ட் வந்து. இது வந்து இன்றைக்கி நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். பச்சை பயிர் வந்து வறுத்து வச்சுருக்காங்க, லைட்டாக வறுத்து வச்சுருக்கேன். வறுத்த பயிர் தான். இது வந்து நல்லா தண்ணி விட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். சின்ன டம்ளருக்கு 1 டம்ளர் போட்டிருக்காங்க. நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். தண்ணி எடுத்துக்கலாங்க. நல்லா முங்குற அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. இதை ஒரு 4-5 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கணுங்க. கொஞ்சம் குழைய வேகணும். மூடி வச்சுக்கலாம். உப்பு எதுவும் போடக்கூடாதுங்க. உப்பு போட்டால் சீக்கிரம் வேகாது. நம்ம லாஸ்ட்டில் கிரேவியில் போட்டுக்கலாம். அப்படியே மூடி வச்சு வச்சுங்க. இருக்கட்டும். ஒரு 5 விசில் விட்டு நம்ம எடுத்துக்கலாம். சப்பாத்தி வந்து மாவு பிசைஞ்சிடலாங்க. மாவு காலி ஆகிடுச்சு. இதுதான் வாங்கிடுவாங்க. 1/2 கிலோ மாவு எடுத்துருக்காங்க. இது வந்து உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி விட்டு பிசைஞ்சு எடுத்துக்கணும். பச்சை பயிர் விசில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. சப்பாத்தி மாவு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பிசைஞ்சு 1-2 பிசைஞ்சு நம்ம மூடி வச்சிடணுங்க. மூடி ஒரு 1/2 hour ஊற வச்சோம்னா நல்லா சாஃப்டாகிருங்க மாவு வந்து. போட்டு ஃபஸ்ட்டே கை வலிக்க உயிரை கொடுத்து பிசையாதீங்க. கொஞ்சம் நல்லா பிசைஞ்சு மூடி வச்சிடணுங்க. அதுக்கப்புறம் பிசைக்க ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. மாவை நல்லா பிசைஞ்சாச்சுங்க. ஒரு 1/2 hour ஊறட்டும். சப்பாத்திக்கு கிரேவி பண்ணிவிட்டு அப்புறமா சப்பாத்தி போட்டுக்கலாம். குக்கர் 4 விசில் அடிச்சிருச்சுங்க. நம்ம இறக்கிட்டு கடாயை எடுத்து வச்சுக்கலாம். அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு பச்சை பயிர் கிரேவி பண்ணதுக்கு கடாயை எடுத்து வச்சாச்சுங்க. கடாய் நல்லா ஹீட் ஆகிடுச்சுங்க. எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். 1.5 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. பட்டை, கிராம்பு, லவங்கம் எது வேணாலும் போட்டுக்கோங்க. நான் வெறும் சோம்பு தான் போட்டு தாளிக்க போகிறேன். சோம்பு போட்டாலே நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. சோம்பு வந்து 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். அப்புறமா சீரகம் 1/2 ஸ்பூன். இது 2 போட்டாலே போதுங்க, நல்லா மணமாக இருக்கும். ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கிடணும். தோசைக்கு, இட்லிக்கு, சப்பாத்திக்கு, சாதத்தோடு போட்டு கூட சாப்பிட்லாங்க. சாதத்தோடு போட்டோம்னா கொஞ்சம் புளிக்கு பதில் தக்காளி கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கோங்க. சப்பாத்திக்குனால 2 தக்காளி போட்டிருக்கேன். பருப்பு நம்ம கம்மியாக தான் எடுத்துருக்கோம். பாட்டு பருப்பு அதனால் கம்மியாக எடுத்துருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை தடணும். கருவேப்பிலை தடையும் ஒரு பச்சை மிளகாவும் இதை போட்டு கொஞ்சம் லைட்டாக வதக்கிட்டு அப்புறமா நம்ம தக்காளி ஆட் பண்ணணும். வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சுங்க. இஞ்சி போட்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கிட்டாங்க. நல்லா வதங்கிடும். இதோட பச்சை வடை போனோன்னா நம்ம தக்காளி ஆட் பண்ணிடணும். தக்காளிங்க மீடியம் சைஸ் தக்காளி 2 தக்காளி போட்டுருக்கேன். இதில் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிடலாம். உப்பு ஆட் பண்ணிங்கன்னா நல்லா வதங்கிடுவோம் சீக்கிரமாக.
வதங்கிட்டு கொஞ்சம் தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வதங்கிருச்சுங்க. இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம அதில் ஒரு ஸ்பூன் வரமிளகாத்தூள் போட்டுக்கலாம். காரத்துக்கு தகுந்தபடி போட்டுக்கோங்க. கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். இதில் வந்து குருமா மசாலாங்க. குருமா மசாலா வந்து வீட்டிலே அரைச்சது. இதில் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுவிடுவேன். காரம் கம்மியாக இருக்கும், அதனால் கொஞ்சம் காரத்துக்கு வரமிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் கொடுக்கறனால காரம் கம்மியாக போட்டிருந்தேன். பெரியவங்களுக்கு வந்து அது காணாதுங்க, அதனால் கொஞ்சம் வரமிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இவங்களுக்கு காரத்துக்கு தகுந்தபடி உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்தபடி ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாம் ஆட் பண்ணியாச்சு. கரம் மசாலா லாஸ்ட்டில் போடணும். எல்லாம் நல்லா வதங்கி வச்சு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். மசாலா நல்லா கொதிக்கணும். கொதித்து பச்சை வாடை போச்சுன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் கொதிக்கட்டுங்க, நம்ம பயிரை ஆட் பண்ணிடலாம். மசாலா வந்து நல்லா பச்சை வாடை போயிடுச்சுங்க. நல்லா கொதிக்க விட்டாச்சு. இப்போ நம்ம பாசி பயிரை ஆட் பண்ணிக்கலாம். பச்சை பயிரை வந்து நல்லா வெந்துருச்சுங்க. அப்படியே ஆட் பண்ணிடலாம். நாலு விசில் விட்டேன், கரெக்டாக வந்துருச்சுங்க. ஊற போட்டிங்கன்னா 3 விசில் விட்டாலே போதும். நல்லா குழஞ்சிருச்சு பாருங்கள். இந்த மாதிரி வேகணும். வந்தால் தான் இந்த கிரேவி வந்து நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. நம்ம கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் போட்டுருக்கோம், பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. சப்பாத்தி மாவுலையும் உப்பு போட்டுருக்கோம். போதுமான அளவுக்கு ஆட் பண்ணிடணும். அட்டகாசமான பச்சை பயிர் கிரேவி ரெடிங்க. கொஞ்சமாக கரம் மசாலா போட்டுக்கலாம். லாஸ்ட்டில் போடுங்க, நல்ல மணமாக இருக்கும். அவ்வளோதாங்க. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். பச்சை பயிர் கிரேவி வந்து பார்த்தீங்களா, இந்த மாதிரி வரணும். கொஞ்சம் கொதிக்கட்டும். நம்ம உப்பு எல்லாம் ஆட் பண்ணியாச்சு. கொஞ்சமாக கொதிக்கட்டும். மல்லித்தழை போட்டுக்கலாம். நல்லா கொதிச்சிருச்சுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. எம்மி கிரேவி ரெடிங்க. அப்படியே லாஸ்ட்டில் மல்லித்தழை தூவி மூடி வச்சுட்டோம்னா சப்பாத்தியை போட்டுட்டு அப்புறம் நம்ம சேவ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. அப்படியே மூடி வச்சுக்கிடுச்சுங்க. இப்போ சப்பாத்தி தேய்ச்சி போட்டுக்கலாம். கிரேவி ரெடி ஆயிடுச்சு. சப்பாத்தி மாவு நல்லா ஊறிடுச்சுங்க. நல்லா பிசைஞ்சிட்டு நம்ம தேய்ச்சி போட்டுக்கலாம். நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு பாருங்கள். 1/2 hour ஆனோன்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து உருட்டிக்கணுங்க. ஃபஸ்ட்டு ஒரு 4-5 சப்பாத்தி போட்டுட்டு அப்புறமா மிச்சமாக போட்டுக்கலாம். சுட சுட போட்டு சாப்பிடுங்க, அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உருட்டி எடுத்தாச்சு. தேய்ச்சிக்கலாம். சப்பாத்தி கட்டி வச்சு அப்படியே தேய்ச்சிடலாம். அப்படியே அடுப்பை ஆன் பண்ணிடலாம். அடுப்பை ஆன் பண்ணியாச்சு. சப்பாத்தி நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு உருண்டை எடுத்து வச்சுட்டு லைட்டாக அப்படி தேய்ச்சி விடணும். தேய்ச்சிட்டு நம்ம கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணணும். கொஞ்சமாக ஒரு 2 சொட்டுக்கான்னு ஊற்றிக்கோங்க. நிறைய ஊற்றணும் வேண்டாம். கொஞ்சமாக அப்படி ஊற்றிட்டு நம்ம சமோசா மாதிரி மடக்கணுங்க. மடக்குனிங்கன்னா சப்பாத்தி வந்து நல்லா சூப்பராக கிடைக்கும். உங்களுக்கு நல்லா சாஃப்டாட்டு உப்பி வருங்க. கொஞ்சம் கோணல் மணலாக போகுங்க, ஆனால் சப்பாத்தி வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். உங்களுக்கு நம்ம மடிக்கிறதுனால அங்கங்கே
வெடிப்பு விழுந்துரும் பாருங்கள். ஓரத்தில் மடிப்பு வாக்கில் விட்டுருங்க. விட்டு இந்த ஏர் பூரா வெளியில் போயிடும். ஏர் உள்ளே நின்னா தான் உங்களுக்கு புஷ்ஷுன்னு மேலே மரம் வரும். இது வந்து ஏர் வெளியில் வந்துடும். அப்போ உங்களுக்கு உப்பாது, சப்பாத்தி சாப்பிட்டாகும். அவ்வளோதாங்க இந்த சப்பாத்தியோட ரகசியம். கொஞ்சமாக ஃபஸ்ட்டு வந்து எண்ணெய் தடவிடணும். எண்ணெய் தடவினீங்கன்னா உங்களுக்கு கடைசி வரைக்கும் கல்லில் பிடிக்காமல் வருங்க. தடவியாச்சு, அப்படியே நம்ம போட்டுடலாம். அது வெந்துட்டு இருக்க நேரத்தில் நம்ம அடுத்தால ஒரு சப்பாத்தி தேய்ச்சிக்கலாம். அடுப்பு வந்து மீடியமாக வச்சுக்கோங்க. ரொம்ப ஹையாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப லோவாகவும் இருக்கக்கூடாது. ரொம்ப லோவாக இருந்தாலும் சப்பாத்தி ஊற்றி வராதுங்க. திருப்பி திருப்பி போட்டுட்டே நம்ம தேய்ச்சிடலாம். கிட்ட வச்சுட்டு நம்ம தேய்ச்சிட்டே போட்டோம்னா ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம். ரொம்ப வேலையும் சீக்கிரமாக முடிஞ்சிருங்க. கீழே உட்காந்துருந்து தேய்ச்சி நம்ம எடுத்து அதை போடுறதுக்குள்ளே டைம் ஆயிடும். ஒரு சப்பாத்தி வந்துருச்சுங்க. எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு நான் காட்டுறேன் டைஸில். ஒரு சப்பாத்தி போட்டாச்சு, அடுத்த சப்பாத்தி போட்டுக்கலாம். அதுவும் வேகிறதுக்குள்ளே நம்ம அடுத்த அளவு தேய்ச்சிடலாம். எண்ணெய் சப்பாத்தி மேலே கோரிலாம் ஊற்ற மாட்டேன். லேசாக உள்ளுக்குள்ளே தேய்ப்பாங்க. 2 சொட்டுக்கான விட்டு தேய்ப்பேன், அவ்வளோதான். அது கோரி உள்ள ஊற்றிலாம் பண்ண மாட்டேன். பிசையும் போது கூட நான் எண்ணெய் ஊற்ற மாட்டேன். எண்ணெய் ஊற்றாமல் நம்ம சமோசா மாதிரி மடக்கிறதுல மட்டும் எண்ணெய் ஊற்றுனீங்கன்னா போதும். எப்படி உப்புது பாருங்கள். உப்பும் அப்படியே அமைங்கிருங்க. ஏற்புற வழியில் போய்ட்டு ஊற்றிடா ஓரத்தில் வந்து வெடிப்பு விழுந்துருங்க. வெடிப்பு விழுந்து உங்களுக்கு ஏற்புற வெளியில் போயிடும். நல்லா சாப்பிட்டா பாருங்க. அப்படி உபயோகிப்பாங்க. கிட்ட வச்சு ஒன்று காட்டுறேன் பாருங்கள். சப்பாத்தி அப்படியே தோசை தவாவில் போட்டுக்கலாம். இது சப்பாத்திக்கு நான் தனியாக வச்சுருக்கேன். இந்த கல் வந்து தோசைக்கு வேறு, சப்பாத்திக்கு வேறுங்க. சிலவங்க வந்து ஒரே கல் வச்சுருப்பாங்க. ஆனால் எண்ணெய் நிறைய கோரி ஊற்றுவாங்க. எண்ணெய் ஊற்றுனதுனால எண்ணெய் விளங்கிட்டு இருக்கனால தோசையும் வரும், பிரச்சனை இல்லாமல். நல்ல உப்புது பாருங்க. ஓகேங்களா? அப்படி உப்பும் போது ஓரத்தில் வந்து வெடிப்பு விட்ருங்க. வெடிப்பு விட்டு உங்களுக்கு ஏற்புறம் வெளியில் வந்துடும். கையிலையும் அடிச்சிடும். சில நேரம் அந்த ஆவி வந்து கையிலையும் அடிச்சிடுங்க. எப்படி உப்பி வருது பாருங்கள் சப்பாத்தி. ஓகேங்களா? எடுத்தாச்சுங்க. இப்போ நம்ம போட்ட சப்பாத்தி வந்து நம்ம புரோட்டா மாதிரி தட்டி எடுத்துக்கலாம். கிளாஸ் வலையெல்லாம் போட்டிருந்தேன்னா பார்த்து போட்டுக்கோங்க. இந்த மாதிரி தட்டணும். தட்டினீங்கன்னா நல்லா புரோட்டா மாதிரி கிடைக்கும். உங்களுக்கு காடாகுதுன்னா நொறுங்கிடுங்க. இது ஒரு துளி கூட நொறுங்க பாருங்க. சூப்பராக கிடச்சிருக்கு பார்த்தீங்களா? இதில் இருக்கு பாருங்க. இந்த வெடிப்பில் இருந்தாலும் நமக்கு அப்படி லேயர் லேயராக கிடைக்குங்க. சூடாக இருக்குது. எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இந்த மாதிரி லேயர் கிடைக்குங்க. நம்ம சமோசா மாதிரி மடக்கும்போது லேயர் வந்து இந்த மாதிரி வரும். உங்களுக்கு பிஞ்சு போகாது. அது இல்லைன்னா நமக்கு உடஞ்சி போயிடும், நொறுங்கிருங்க. சமோசா மாதிரி மடக்குனேன்னா நறுக்கு வருங்க. இந்த லேயரில் இருந்தாலும் அப்படி கிடைக்குங்க.
பார்த்தீங்களா? இதாங்க இந்த சப்பாத்தியோட ரகசியம். எவ்வளோ சாஃப்டாக இருக்கு பாருங்க. ஒரு கையில் நம்ம மடக்கிடலாங்க. அந்த அளவுக்கு சாஃப்டாட்டு பண்ணியாச்சு. கிரேவியோடு வச்சு சாப்பிட்டு பார்க்கலாம். அப்படியே சாஃப்டான சப்பாத்தி. இதுக்கு சைடு ஸ்டார்ட்டு பச்சை பயிறு கிரேவிங்க. எவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்கள். சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு. சாப்பிட்டு பார்க்கலாங்க டேஸ்ட்டு எப்படி இருக்குன்னு. பச்சை பயிறு கிரேவி எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. சாப்பிட்டு பார்க்கலாம். அட்டகாசமாக இருக்குங்க. காய் ஒன்றும் இல்லாத நேரத்தில் இங்கே பட்டாணி போட்டும் பண்ணலாம். காஞ்ச பட்டாணியில் விடுங்க. அது நைட்லேயே ஊற வச்சுருங்க. காலையில் பண்ணதாக இருந்தால் நைட்டில் பண்ணதாக இருந்தால் காலையில் ஊற வைங்க. நைட்டுக்கு பண்ணிடலாங்க. சூப்பராக இருக்குங்க. மட்டன் குழம்பு துவக்க போகிற அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.